சபரி ப்ரோவுக்கும் என்ன வேணும்? பீர் வேணுமா? ஐயோ! சபரி எங்க? சபரி இருக்கீங்களா? சபரி இல்லையே. கோயம்புத்தூர்காரங்க கொஞ்சம் டெரரா இருப்பாங்க. நம்ம தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். எதுக்கு செக் பண்ணிட்டு வரேன், கூகுள் கேட்டு வரேன். கோல்டு கிங் ப்ரோ வெரி நைஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க மணவாளன். அப்படியா? தேங்க்யூ ப்ரோ. அது வேற வண்டி, இது வேற வண்டி ப்ரோ. என்ன சொல்றாரு பாருங்க, வசூல் தரலன்னா விபரீதமா என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரியுமா. வந்துட்டேன் கமெண்ட்ஸ் பார்க்க வந்துட்டேன், ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ரைட், என்ன சொல்றாரு? ஓ அப்படியா? அதான் அதான் கார்ட் கேஷா கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதானே, கார்ட்டை தனியா கலெக்ட் பண்ணிக்க, கேஷ் தனியா கலெக்ட் பண்ணிக்க இல்லையா? அப்படி மன்னிப்பு கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க தமிழ். மன்னிப்பு எல்லாம் கிடையாது. பக்கமா இருக்கு, நான் கூட டிரான்ஸ்போர்ட் செலவு வச்சாகும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். சிஸ்டர் ஒரு கஸ்டமர் வந்தாங்க, நல்லா கிராண்ட் ஒர்க்கா நல்லா மாடலா. இப்ப எல்லாம் நியூ டிசைன் வேலை வேணுமா, ஆனா 300 ரூபாய்க்குள்ள வேணுமா. நான் கூட ரொம்ப தூரமா தான் செலவாகும், போய் ஆள் கூட்டு போய் அடிக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். பக்கமா தான் இருக்காங்க. பட்ஜெட் குறைவுதான். துரை அண்ணா வடிவேல் ஜோக்கு மாதிரி இருக்கு. தம்ஸ் அப் ப்ரோ. இதான் பாயில் பாத்துக்கீங்களா? உங்க வீட்டுல அடுப்பு இருக்குல்ல, உங்க வீட்டுல அடுப்பு இருக்குல்ல, அது அடுப்புல போக கூட வச்சிருப்பீங்களா? அது இந்த மாதிரி கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனிலும் பெரிய போக கூட இருக்கும். இது எதுக்கு வச்சிருக்காங்க? விறகு இருக்குல்ல, விறகு போட்டு தீ எரிக்கிறதுதான். தீ எரிச்சிங்கன்னா அதுல ஸ்டீம் வரும். தண்ணி ஆவியாச்சுன்னு வைங்களேன், அதுல ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் எடுத்து துணிக்கு அயன் பண்ணுவோம்ல, அயன் பாக்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அயன் பண்றது, துணி அயன் பண்றது. நீராவியில அயன் பண்றது. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! படிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்களே. நீராவி இன்ஜின்ல ரயில் ஓடுச்சு, அந்த மாதிரி இப்ப. அப்புறம் வாங்க சாயம்மா, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. தம்ஸ் அப் ப்ரோ சொல்றாங்க மணவாளன். ஹாய் ரஞ்சனா அப்படிங்கிறாங்க. தமிழ் மறுபடியும் தக்காளி சட்னியை எடுத்து மூஞ்சில ஊத்திக்கிட்டாங்க. கிருஷ்ணா அண்ணா வணக்கம் சொல்றாங்க. சாய்குட்டி தமிழக்கா மறுபடியும் மறைக்குது பையன். சபரி அண்ணா வணக்கம். சபரி இருக்கீங்களா? எனக்கு தெரியல. தமிழ்கிட்ட சொல்லிருங்க இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணி வாங்கணும். அதிகமா பண்ணா எல்லாம் பண்றதுல அடுப்புல தூக்கி போட்டுருவோம். ஓ இதான் அயனிங்கா? அச்சோ நெட் ப்ராப்ளம். சூப்பர். பாருங்கப்பா ஸ்டீமிங்ல எப்படி வந்து அயன் பண்றாங்க ஒரு துணியை பாருங்க. அந்த ஆவி பட்டே அயனிங் ஆகுது. சூப்பர் சூப்பர். 70 பேர் காயமா? நிசோக்கு கோல்டு கிங் திருப்பூர் ஈரோடு டு சக்தி. ஆமா அந்த ஏரியால அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஈரோடு சக்தி பஸ் காலை 6:25 காலையிலே வா. அப்படியே நியூஸ்ல எதுவும் பார்க்கல. 70 பேர் காயம். அடாடா. நிசோக் வந்து போட்டிருக்காங்க. கேக்குதா? கோல்டன் சிரிக்கிறாங்க. யாது முறை யாவரும் கேளீரண்ணா வணக்கம். கோல்டு ப்ரோவுக்கு ஒரு வெடிகுண்டு பார்சல். சுந்தரி சாசாஜி. ஓ ரஞ்சனா தங்கம் உனக்கு வேணுமா? ரஞ்சனாவுக்கு ஒரு பார்சல். கிங்கு அண்ணாவை ஏன் வம்புக்கு இழுக்குறீங்க கிருஷ்ணா அப்படின்னு கேக்குது பயவுல. எல்லாரும் சாயங்காலம் என் லைவ் வரீங்க, என் தம்பி கிட்ட மாட்டுறீங்க, உங்க கதை க்ளோஸ். எத்தனை மணி? வரோம் வரோம் தமிழக்கா. தமிழ்வெளி அவர்களே ஒரு ஹாய் போடுங்க என்னோட வீடியோல. நான் வந்து உங்களை வந்து பாக்குறேங்கிறாங்க துரை. ரஞ்சனா அப்ப இந்த அண்ணன் தேவை உனக்கு இல்லையா? அண்ணன் தேவை இல்லையா? வந்துட்டியாடா தங்கம். ஓகேடா. அவள ரைட் ஹேண்டர் டீல் பண்ணாத, லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ண புரியுதா? ஓ அடிக்க வை, தாங்க மாட்டாங்க.
இது நம்ம 2 பேரும் குளத்தை